கேசி வித்யா, எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் அந்த சிவசேனா கட்சியை உருவாக்கிய பால் தாக்கரே, அவரது மகன் உத்தவ் தாக்கரே ஆகியோருக்கு அந்த வில்லம்பு சின்னம் இப்போது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பெரும்பான்மையான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது இந்த மாவட்ட, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாநில நிர்வாகிகளோட ஆதரவு, பெரும்பான்மையான ஆதரவு ஏக்நாத் சிண்டேக்கு தான் இருக்குது. இதே நிலைமை தான் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய சரத்பவார் கடிகாரம் சின்னத்தை உருவாக்கி நாட்டின் ஒரு காலத்தில் பிரதமர் வேட்பாளராகவே அவர் முன்னிறுத்தப்பட்டவர், ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மராட்டிய தலைவர். அவருக்கு அந்த கடிகார சின்னம் இப்போது கிடைக்கல, இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் கிடைக்கல. அதே போல தான் இங்கே அதிமுகவிலையும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், எம்எல்ஏக்கள் ஆதரவு முழுமையாக அவருக்கு இருக்குது. கட்சியோட நிர்வாகிகள்லையும் ஒரு பெரும்பான்மையான ஆதரவு. அதாவது நீங்கள் அது அந்த ஆதரவு நிலையை நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்பொழுது அந்த கட்சி நிர்வாகிகளோட பெரும்பான்மையான ஆதரவு இருக்குது. இது ரெண்டில் ஏதோ ஒரு பாதிக்கு பாதி பிளவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் நீங்கள் சொன்னது சாத்தியப்படும். தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பு என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்றால், எம்எல்ஏக்கள் யாரிடம் அதிகமாக இருக்கிறார்கள்? அஜித் பவாரிடம் இருக்கிறார்கள், அவருக்கு கடிகாரம் சின்னம். எம்எல்ஏக்கள் யாரிடம் அதிகாரமாக இருக்கிறார்கள்? உத்தவ் தாக்கரேவா ஏக்நாத் சிண்டேவா என்று பார்க்கும்போது ஏக்நாத் சிண்டேக்கு தான் அந்த அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவருக்கு வில்லம்பு சின்னம். கட்சியை உருவாக்கியவர்கள், கட்சியை நடத்தி வந்தவர்கள் ஆகியவர்கள் என்ற பிரச்சனை தற்போதைய நிலவரப்படி நீங்கள் சொன்னது தேர்தல் ஆணைய அந்த முடிவானது தற்போதைய ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு எடுத்த முடிவுகளில் வில்லம்பு சின்னமும் கடிகாரம் சின்னமும் சரத்பவாருக்கும் ஏக்நாத் சிண்டேவுக்கும் தான். சரத்பவாருக்கு கிடைக்கவில்லை, அவருக்கு அஜித் பவாருக்கு கிடைத்திருக்கிறது. உத்தவ் தாக்கரேக்கு கிடைக்கவில்லை, ஏக்நாத் சிண்டேக்கு கிடைத்திருக்கிறது. இங்கும் அது போன்ற நிலைமை இல்லாத நிலையிலும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் இப்பொழுது இந்த மக்களவைத் தேர்தல் ஆகியவற்றில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி விட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவினராக அவர்கள் குறிப்பிடுவது அவர்களைத்தான் குறிப்பிடுகிறார்கள், மற்றவர்கள் அந்த அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாகவே இல்லை என்ற வாதத்தை தான் இன்று பதில் மனுவில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு எடுத்த முடிவு எப்படி நாங்க நினைக்கிறது இது, நீங்க எப்படி சாதாரணமா நினைக்கிறீங்க? அதுதான் கேட்க. நீங்க சொல்றது பேரா 15 என்கிற அடிப்படையில ஒரு கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுகிற பொழுது, 2 அணிகளாக ஏற்படுகிற பொழுது எந்த அணிக்கு சின்னத்தை ஒதுக்குவது என்கிற அடிப்படையில எடுக்கப்படுகிற முடிவு. அப்படி ஒரு பிரச்சனை சசிகலா தினகரன் ஒரு புறமும், எடப்பாடி பழனிசாமி ஒரு புறமும், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரு புறமும் இருக்கிற காலத்துல நான் சசிகலா தினகரனுக்கு சின்னம் கொடுக்க கூடாது, நான் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியை ஆதரிக்கிறேன், இவர்களுக்கு சின்னத்தை கொடுங்க என்று நான் ஆதரித்திருக்கிறேன். இன்றைக்கும் அந்த பேர 15 படி நான் எனக்கு என்கிட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்க, என்கிட்ட எம்பி இருக்கிறாங்க, என்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதனால என்னுடைய தலைமைக்கு நீங்கள் சின்னத்தை கொடுங்க என்று நான் கேட்கல. நானும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஆதரித்து என்னுடைய மனுவின் அடிப்படையில், என்னுடைய ஆதரவின் அடிப்படையில் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை நீங்க வழங்கியிருக்கீங்க. அப்படி ஆதரித்து என்னாலும் சேர்ந்து என்னுடைய ஆதரவையும் பெற்று அவர்கள் பெற்ற இந்த இரட்டலையில இன்றைக்கு இந்த திருத்தத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், கட்சியினுடைய அடிப்படை விதியின்படி நீங்கள் தேர்தல் நடத்தி பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் என்றுதான் நான் கேட்கிறோம். அதனால நீங்க சொல்ற பேரா 15 இதுக்கு பொருந்தாது. நீங்க சொல்ற மகாராஷ்டிரா சிவசேனா ஆகட்டும், தேசியவாத காங்கிரஸ் ஆகட்டும், அந்த கோரிக்கைகள் இதற்கு பொருந்தாது. ஓபிஎஸ் கூட இந்த நிலைப்பாடு என்னுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு மாறுபட்டது. ஓபிஎஸ் என்ன கேட்கிறாரு, அவர் இரட்டலை சின்னத்துல கையெழுத்திடுகிற உரிமையை கேட்கிறார். இதெல்லாம் இதற்கு முன்பே முடிவாயிட்டது. நான் கேட்கறது, நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு இரட்டலை சின்னத்தை அவருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த ஆதரித்ததற்கு ஆதரிக்கிற காலத்துல இருந்த விதிகளை அவர் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான். அப்படி நான் ஆதரித்து இந்த சின்னத்தை அவர் பெறுகிற நேரத்தில் நான் அதிமுக உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இவர்களே எனக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். இப்ப ஒரு ஆட்சேபனையை நான் தெரிவித்ததற்கு பிறகு, மனுவாக தேர்தல் ஆணையத்தில் நான் பதிவிட்டதற்கு பிறகு என்னை கட்சியிலிருந்து நீங்கியதாக இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.
அது என்னுடைய மனு மீதான ஒரு அந்த இவர்களது காழ்ப்புணர்ச்சியால், என்னுடைய மனுவால் இவர்களுக்கு என் மீது ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதனால அந்த இவர்கள் நான் கட்சி அடிப்படை உறுப்பினர் இல்லை என்கிற அந்த வாதம் செல்லாது. நீங்கள் ரெட்டலை சின்னத்தை நான் எனக்கு கொடுங்க, என்கிட்ட இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, இத்தனை எம்பி இருக்கிறாங்க, இத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நான் கேட்கல. எந்த அடிப்படையில் நான் இவரை ஆதரித்து அந்த இரட்டை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தேனோ, அன்றைக்கு என்ன விதிகள் இருந்ததோ அந்த விதிகளின்படிதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏனென்றால் அன்றைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா இருக்கிறாங்க. பொது வெளிகள்ல ஓபிஎஸ் என்ன கோரிக்கையை வெளியிட்டார்? கொடி பிடிக்கிற தொண்டனுக்கு உரிமை வேண்டும், அடிப்படை உறுப்பினர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் பொது வெளிகள்ல கோரிக்கையாக வைத்தது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் இவர்கள் இந்த இரட்டை சின்னத்தையே கொடுத்தாங்க. அதற்கு பிறகு எப்படி இவர்கள் மாற முடியும்? பொது வெளியில் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் இல்லையா?